بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يجتبي إليه من يشاء ويهدي إليه من ينيب صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم ما فضل أبو بكر بكثرة صلاة ولا صيام ولكن بشيء وقر في قلبه أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக இவ்வவையிலே கூடியிருக்கும் கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சாதாத்துமார்களே, குலஃபாக்களே, முகத்தமீன்களே, இஹ்வான்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சையதுனா குத்துபுல் அக்பர் கௌசுல் அஷ்ஹர் சையதுனா அபில் ஹசன் அலியின் ஷாதுலி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை ஞாபகப்படுத்தி அவருடைய கீர்த்திகளை மக்களுக்கு மத்தியிலே முன்வைத்து அவர்கள் அல்லாஹுவை அடைந்து அல்லாஹுக்காக வேண்டி அவருடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட அந்த நல்வாழ்க்கையை எங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தி கொள்ளும் முகமாக இப்படியான மஜ்லிஸ்கள் ஒவ்வொரு ஊர்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, என்று எங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு கேள்வி போன்று தோன்றும் பின்வரக்கூடிய ஒரு கேள்வி. சிலர்கள் கேட்பார்கள், ஏன் அவர்கள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும்? அவர்கள் நல்லவர்களாகவே வாழ்ந்திருந்தாலும் ஏன் நாங்கள் அவர்களுக்கு விழா காண வேண்டும்? அவருடைய வாழ்க்கை சரித்திரங்கள் ஏன் எடுத்தியம்பப்பட வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அவர்களும் நாங்களும் என்ன விடயத்திலே குறைச்சல் என்று கூட சிலர் கேட்கிறார்கள். கணியத்துக்குரியவர்களே, இதற்கெல்லாம் உரிய பதில் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய படைப்புகளில் உன்னதமான படைப்பாக மனித படைப்பை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதனால தான் இந்த மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அம்சங்கள் அவனுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மிருகத்தை அறுத்து இந்த மனிதனுக்கு சாப்பிடலாம், ஆனால் ஒரு மனிதனை அறுத்தோ மனிதனை கொல்வதற்கோ எந்த விதமான அனுமதியும் வேற எந்த படைப்புக்கும் கிடையாது. கொலைக்கு கொலை என்ற தண்டனையை தவிர மனிதனை கொண்டு இன்னொரு படைப்பு மனிதனை கொண்டாவது மனிதனை அழித்தாவது பிரயோஜனம் பெற வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. ஆனால் மனுஷனுக்கு கொடுத்தான். ஏனென்றால் மனிதர் தான் படைப்புகளில் உன்னதமான படைப்பு. இந்த மனிதர்களில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களிலிருந்து சில உன்னதமான படைப்புகளை ஆக்கி வைத்திருக்கிறார். இதை அல்லாஹு தஆலா மக்களுக்கு பிரகடனப்படுத்துகிறான். நீங்கள் எல்லாரும் ஒன்று இல்லை, உங்களில் ஸ்ரீதேவிகள் விசேஷமான அடியார்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக் கொண்டிருக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தன்னை பற்றி சொல்லும்போது அல்லாஹு தஆலா படைப்புகளை இரண்டாக பிரித்து அதில் மிக சிறந்த பிரிவினையில் என்ன வைத்தான். சிறந்த கூட்டத்தில் அவர்களில் சிறந்தவர்களை தேர்ந்தெடுத்து உச்சகட்ட ஸ்ரீதேவிகளில் என்ன வைத்தான். கோத்திரங்களாக பிரித்து அதில் சிறந்த கோத்திரமாக குறைஷி கோத்திரங்களை அல்லாஹ் ஆக்கினான். அந்த குறைஷி கோத்திரங்களில் தான் என்ன கொண்டு வந்தான். அதுகளில் பனு ஹாஷிமை அல்லாஹு தஆலா விசேஷப்படுத்தினான். அவர்களில் அல்லாஹு தஆலா என்னுடைய ஃபேமிலியை வச்சான். இப்படி வயிற்றாலும் பரம்பரையாலும்
தாய் வழியிலும் தகப்பன் வழியிலும் சிறப்பான கண்ணியமான ஸ்ரீதேவிகளால் என்னை அல்லாஹு தாலா கொண்டு வந்தான். குர்ஆன் கூட சொல்லும்போது வதகல்லுபக ஃபிஸ்ஸாஜிதீன், நபியே உங்களை சுஜூது செய்யக்கூடிய மனிதர்களுடைய முதுகந்தண்டில் தான் அல்லாஹ் வைத்து வைத்து கொண்டு வந்தான் என்று குர்ஆன் சொல்லி கொண்டிருக்கிறது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னுடைய பரம்பரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அதுல விபச்சாரம் கிடையாது என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடிப்படை பரிசுத்தமானவனாக நான் இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ஒரு கட்டத்தில் யுத்தங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் புறமுதுகு காட்டி ஓடிவிட்டார் என்று காபிர்கள் பகிரங்கப்படுத்திய போது தன்னுடைய குதிரைக்கு மேலால் பாய்ந்து எழுந்து நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அனன் நபியு லா கதிப், நான் நபி என்பது பொய்யல்ல, அனப்னு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய வம்சத்தை சார்ந்தவன் நான் என்று தன்னுடைய வம்சத்தை மக்களுக்கு மத்தியிலே சொல்லி காண்பிப்பார்கள். இப்படி மனிதர்கள்ல விசேஷமான அடியார்கள் இருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அதிலும் அல்லாஹ்வுக்கு நெருக்கம் அடைந்தவர்கள் தான் மிக விசேஷமானவர்களாக இருப்பார்கள். இதை அல்லாஹ் தான் வேறு பிரித்து காண்பிக்கிறான். இதை அல்லாஹ் தான் மனிதர்கள்ல சிறப்பானவர்களை தேர்ந்தெடுக்கிறான். குர்ஆன் சொல்கிறது, யஜ்தபி இலைஹி மையஷா, அவன் நாடியவர்களை தன் பக்கம் அவன் இழுத்துக் கொள்கிறான், தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். அல்லாஹ் நாடிய சில அடியார்களை அவனுக்கு விசேஷமான அடியார்களாக ஆக்கிக் கொள்கிறான். வயஹ்தி இலைஹி மையுனீப், யார் அல்லாஹ்வின் பக்கம் சேர வேண்டும் என்று நாடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வழியும் காட்டுகிறான். சில ஆட்களுக்கு வழியை காட்டுறான், சில ஆட்களுக்கு அல்லாஹ்வே அவர்களை கிட்டவாக்கிக் கொள்றான். அதனாலதான் குர்ஆன் சொல்கிறது, இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டுவாயாக என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்குமாறு குர்ஆன் சொல்கிறது. ஏனென்றால் நேரான பாதை என்னும் போது ரெண்டு வகையாக அந்த பாதை இருக்குது. ஒரு பாதையை காட்டிக் கொடுப்பது, இன்னொரு பாதைக்குள்ள எடுத்துக்கொள்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டத்தில் சொல்றாங்க, ஏண்ட உம்மத்தில் 70,000 பேர்கள் கேள்வி கணக்கின்றி சுவர்க்கம் போவார்கள். கேள்வி கணக்கில் அவங்களுக்கு மஹ்ஷர்ல கூட அவங்க தடங்கலாக மாட்டாது. மின்னல் வேகத்தில் அவர்கள் சுவர்க்கத்துக்கு போயிடுவாங்க, சிராத்துல் முஸ்தகீம கடந்து. எந்த அளவுக்கு என்றால், சிராத்துல் முஸ்தகீம கடப்பதற்கு அவர்கள் வரும்போது அதற்கு கீழால நரகம் இருக்கும். அந்த நரகம் சொல்லுமாம், ஏ மூமினே வேகமாக போயிரு, ஓண்ட பிரகாசத்தை என்னால தாங்க இயலாம இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது என்று நரகம் சொல்லுமாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸை சொன்ன போது, என் உம்மத்தில் 70,000 பேர் கேள்வி கணக்கின்றி சுவர்க்கம் போவாங்கன்னு சொன்ன போது உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அதுல என்னையும் சேர்த்துக்கோங்க, அந்த கூட்டத்துக்குள்ள என்னையும் ஆக்குங்க யா ரசூலல்லாஹ், எனக்காக பிரார்த்தியுங்க. அந்த மின்ஹும், உடனே சொல்றாங்க, நீங்க அதுக்குள்ள இருக்கிறீங்க. இன்னொரு சஹாபி பார்த்தாங்க, கேட்ட கொடுத்துட்டு, யா ரசூலல்லாஹ் என்னையும் அதுல ஆக்குங்களேன். சபக்கக உக்காஷா, உக்காஷா முந்திட்டாரு. அப்ப அல்லாஹு தஆலா சில அடியார்களை அவன் நேரடியாக எடுத்துக்கொள்றான், அவன் அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்றான். அவங்களுக்கு ஹிதாயத்து, அவங்களுக்கு நேர்வழி எல்லாம் அல்லாஹ்வுடைய விசேஷமான அமைப்பில் இருக்கும். சில மனிதர்களுக்கு வழியை காட்டி கொடுத்துக்கிறார், இதுதான் நேரான வழி, நீங்க அடைஞ்சு வந்துருங்க. இதுல நாங்க எங்க இருக்கிறோம்னு எங்களுக்கு தெரியாது. இதுக்கு அறிஞர்கள் மட்டுமல்ல, குர்ஆன் கூட சொல்கிறது, உங்களுக்கு அல்லாஹ்வை அடைந்த நல்லடியார்களுடைய இடத்துக்கு போகணும் என்ற ஆசை இருக்குதா, நீங்க அந்த நல்லடியார்களோட சேர்த்துக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சஹாபி கேட்கிறேன், யாரும் சொல்ல மறுமை எப்ப வரும்? மறுமைக்கு நீ என்ன சேகரித்து வச்சிருக்கிறாய்? அல்லாஹ் ரசூலுடைய நேசத்தை வச்சிருக்கிறேன், நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு இருப்பாய். எல்லா நபிமார்களும், குர்ஆன்ல சொல்லப்பட்ட 25 ரசூல்மார்களும் அவங்களோட துஆவில் என்ன தெரியுமா கேட்பாங்க? வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், சாலிஹீன்களோட யா ரப்பி என்ன சேர்த்துரு. நீங்க தானே ரசூல், நீங்க தானே நபி. எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு போனாலும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் இருந்தால்தான் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையலாம். ஏன் சொர்க்கம் போற என்று சொன்னாலும் அல்லாஹு தஆலா நீங்க நல்ல அமல் செஞ்சிட்டீங்க, நேர சொர்க்கத்துக்கு வாங்கன்னு கூப்பிட மாட்டார். அல்லாஹ் சொல்லுவா, என்னுடைய அடியார்களோடு வந்து சேர்ந்துக்கோங்க.
இந்த இஷா தொழுகையில் ஓய்ந்த ஆயத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிக்கி, உன்னுடைய ரப்பின் பக்கம் வா சொல்லிட்டு ஃபத்ஹுலி ஃபீ இபாதி, ஏண்ட இபாதோட சேர்ந்துக்கோ, வந்து ஏண்ட இபாதுகளுக்குள்ள பூந்துக்கோ. ஃபத்ஹுலி ஜன்னத்தி, அதுக்கு அடுத்தது தான் ஏண்ட சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சுக்கோ, ஏண்ட அடியார்களோட சேர்ந்து கொள்ளணும். அல்லாஹ்வுடைய அடியார்கள், நல்லடியார்கள், அவங்களுக்குள்ள சேர்ந்து கொள்வது, நாங்க அவங்களோட அந்தஸ்துல இல்லாட்டியும் அவங்க எங்களுக்கு கரம் தருவார்கள் என்பதை குர்ஆன் ஹதீஸ் நிரூபிக்குது. சில ஆட்களுக்கு இதை கேட்க இயலாது. நாளை மஹ்ஷர்ல எங்களை ஷேகுமார் வந்து எங்களுக்காக வேண்டி பரிந்துரைப்பாங்கன்னு நாங்க சொன்னா அவங்களுக்கு டவுட், என்னடா எல்லாரும் மஹ்ஷர்ல யா நஃப்ஸி என்று சொல்றான், இவங்க சொல்றாங்க ஷேகுமார் கைத்தாராங்க. இது நாங்க சொல்ல, குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல லா யதகல்லமூன இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மான் வ கால ஸவாபா, குர்ஆன் சொல்லுது. லா யதகல்லமூன், அங்க அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல யாருக்கும் பேச இயலாது. இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மான், ரஹ்மான் யாருக்கு உத்தரவு கொடுக்கிறாரோ அவர் பேசுவார். அப்ப ரஹ்மானால் உத்தரவு கொடுக்கப்படக்கூடிய ஒரு கூட்டம் மனிதர்கள் இருப்பாங்க. யாருக்குமே பேச முடியாத சந்தர்ப்பத்தில் அவங்க எழுந்து பேசுவாங்க. ரஹ்மான் அவர்களுக்கு உத்தரவு கொடுப்பான் என்று குர்ஆன் சொல்கிறது. இதை மறுத்தால் குஃப்ர் வரும். ஏன்னா குர்ஆன் சொல்கிறது ரஹ்மான் சில மனிதர்களுக்கு உத்தரவு கொடுப்பான். வேறொரு ஆயத்தில் யாரை அல்லாஹ் நாடுகிறானோ அவர்கள் எழுந்து பேசுவார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இதெல்லாம் சாதாரண மனிதனால சொல்லத்துக்கு மேல செய்யத்துக்கு மேலாது. அல்லாஹ்வை அடைந்த நல்லடியார்கள் அவங்க தான் ரஹ்மானுடைய அடியார்கள். வ இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ் சொல்றான் ரஹ்மானுடைய அடியார்கள் இருக்கிறார்கள். அவங்க பூமியில நடக்கும் போது ஹவுனா, அமைதியாக நடப்பார்கள். முட்டாள்கள் அவர்களோடு தர்க்கித்த வந்தால் சொல்லுவார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும், சலாத்தோட முடிச்சு கொள்வாங்க. குர்ஆன் சொல்லுது, அவங்கள பத்தி புகழ்ந்து கொண்டு இருக்குது. குர்ஆனை நீங்க சரியாக ஆய்வு செய்ய முற்பட்டீர்களேயானால் குர்ஆன் மனிதர்களுடைய அந்தஸ்துகளை பேசிக் கொண்டிருக்குது. இப்படி பார்த்தால் அறிஞர்கள் சூஃபியாக்க சொல்லுவாங்க 27 அல்லது 29 அந்தஸ்துகள் மனிதனுக்குள் இருக்குது. மனிதர்கள்ல முதலாவது சாதாரணமான இன்சான், மனுஷன். இந்த மனுஷன் குணம், மண்ணால படைக்கப்பட்டவன். இந்த மண் ஆசை இருக்கும், பொன்னாசை இருக்கும், சாப்பாட்டாசை இருக்கும். அவன்ல நஃப்ஸ் இருக்குது, அவன்ல ஹவா இருக்குது. இவனை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், யா அய்யுஹல் இன்சான், இன்சானே மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், சங்கையான் உன்னுடைய ரப்பை விட்டு முன்னை ஏமாற்றியதுதான் என்ன என்று மனிதனுக்கு அல்லாஹ் போதனை கொடுத்துட்டு இருக்கிறான். இது இன்சானுக்கு. இந்த இன்சான்ல அல்லாஹ்வை நம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பேரு முஸ்லிம். இவர் கலிமா சொல்லிட்டார், இப்போ இவர் முஸ்லிம். இவருக்கென்று சில வரையறைகளை அவர் அப்படி நடந்து கொள்ளணும், அப்பதான் ஒரிஜினல் முஸ்லிம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம் யார் என்றால் ஏனைய முஸ்லிம்கள் இவனுடைய நாவை விட்டும் இவனுடைய கரங்களை விட்டும் ஈடேற்றம் பெற்றிருக்கணும். நாவால யாரையும் நோவிக்கப்படாது, கரங்களால் யாருக்கும் அநியாயம் செய்யப்படாது. எல்லாருக்கும் தெரியணும் இவரா பயப்பட தேவையில்லை, அவர் அநியாயமா நடக்க மாட்டாரு, அநியாயமா பேச மாட்டாரு என்ற நம்பிக்கை உங்களோட மேல அடுத்த முஸ்லிமுக்கு வந்தால்தான் நீங்க முஸ்லிம். இல்லாட்டி அது பரிபூர்ண முஸ்லீம் அல்ல, அவர்ல குறை இருக்கும். இதுல முஸ்லீம்ல நான் எப்படி ஈண்டு கொள்ளணும், ஒரு இஸ்லாத்தை பாதுகாத்து கொள்ளணும் என்பதை நாங்கள் சிந்திக்கணும். என்றால் ஆரம்ப கட்டம் இது, சேஃப்டி இல்லாம நாளைக்கு மறுமைக்கு பேத்துறாதீங்க. குர்ஆன் சொல்கிறது, நீங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு போனாலும் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமீன், நீங்க முஸ்லிமா தான் மூத்தாகணும். நான் பெரிய அந்தஸ்தை பேத்து அதனால அடுத்தவங்க எல்லாம் எனக்கு அடிமை, ஏன்னா கீழே அமரணும், என் ஓர்டர் கட்டுப்படாது, அவன் அப்படி இப்படி போயிடாது. நீங்க எவ்வளவு பெரிய மக்கானுக்கு போனாலும் உங்களோட நாவையும் கரங்களையும் பாதுகாத்துக் கொள்ளணும். அல்லாஹ் சொல்றான், நீங்க மௌத்தாகும் போது இஸ்லாத்தை நிரூபிச்சவர்களாக மௌத்தாகுங்க. வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமீன். முஸ்லிம் ஆயிட்டா அதுக்கு அடுத்த கட்டம் முஃமின், ஈமான். அல் ஈமானு யஸீது வ யன்குஸ். புகாரியுடைய ரிவாயத்து, ஈமான் கூடும் குறையும். அந்த ஈமான்ல நிறைய அந்தஸ்துகள் இருக்கும், அந்த ஈமான்ல குறைச்சலுமாகும் கூடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈமான் உயரிய அந்தஸ்து என்ன தெரியுமா?
அந்த ஈமான்ல நாங்க சரியாக நடந்துட்டு சொன்னால், ஒரு சஹாபிக்கு நடக்குது. ஹாரிசத்துல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு சஹாபி. ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, எப்படி காலையில் ஆனீங்க? கைஃப அஸ்பஹத யா ஹாரிசா? சொன்னாங்க, அஸ்பஹத்து முஃமினம் பில்லாஹி ஹக்கா, நான் ஹக்கான மூமின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபன்துர் மா தகூல், ஹக்கான மூமின்ன்றீங்க, எப்படி ஹக்கான மூமின் என்ன சொன்னாங்க? யா ரசூலுல்லாஹ், நான் பகல் முழுக்க நோன்பு பிடிக்கிறேன், என் உடம்புக்கு பசி, இந்த உடம்புடைய ஆசை எல்லாம் மறத்து போயிட்டு அல்லாஹ்க்காக நோன்பு பிடிக்கிறேன், இரவெல்லாம் நின்று வணங்குகிறேன், எனக்கு அந்த தூக்கம், இந்த உடம்புட பாரம் இதொன்றும் இல்லை, என்னுடைய இன்பமே இறை வணக்கமாகிவிட்டது என்று சொல்றார். யார் சொல்லா, சொர்க்கத்தை பார்க்கிறேன், சொர்க்கத்தை பூமியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். சஹீஹான ஹதீஸ், தஃப்சீர் இப்னு கஸீர்ல சூரத்துல் அன்ஃபால்ல போய் பாருங்க, இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்குது. சொல்லுங்க, யார் சொல்ல, நான் சுவர்க்கத்தை பார்க்கிறேன், சுவர்க்கத்தில் மக்கள் கொள்ளக்கூடிய இன்பங்களை காண்கிறேன், நரகத்தை காண்கிறேன், நரகிலே இருக்கக்கூடிய அதாபுகளை காண்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரஃப்த, நீ அறிஞ்சிட்டாய், ஃபல்ஸம், பற்றி பிடிச்சுக்கோ. இது ஈமான் உச்ச கட்டம். அதனால அந்த துஆ கேட்போம், குர்ஆன் தமாமாக்கிட்டு, யா அல்லாஹ், ஹாரிசத்துல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஈமான் போன்ற ஈமான தருவாயாக. இது ஈமான்ல உச்ச கட்டம். சில மனுஷர்கள் சஹாபாக்கள ஆரம்ப காலத்தில் நகர்ப்புற அரபிக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டுட்டு அவங்களும் போற இடமெல்லாம், நீங்க யாரு? நாங்க மூமீன்கள் என்றாங்க. நாங்க மூமீன்கள். குர்ஆன் சொல்லுது, காலத்தில் ஆராபு ஆமன்னா, நகர்ப்புற அரபிகள் அவர்களும் தங்களை மூமீன்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நபியே, நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்க, கூலு அஸ்லம்னா, நாங்க இப்பதான் முஸ்லிம் ஆகிக்கிறோம் அவங்கள்ட்ட சொல்லுங்க. வலம்மா யதுகுலுல் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்களோட உள்ளத்துல ஈமான் நுழையணும், அந்த ஈமான் உங்கள வேலை செய்யணும். அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், நம்பி இருக்கிறேன் என்றால் அல்லாஹ் எல்லா நிலைகளிலும் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதையும் நம்புங்க. அவனுக்கு எதுவுமே மறையாது என்பதை நம்புங்க. ஏன ரப்புக்கு மாற்றம் செய்துவிட்டு எப்படி அவனுக்கு முன்னால் நான் நிற்கப் போகிறேன் என்ற அச்சம் ஒரு உள்ளத்தை தொடரணும். அப்பதான் நீங்க மூமின் என்ற விஷயத்துல நீங்க நேர்படுவீங்க. அந்த ஈமானை பத்தி நிறைய அந்தஸ்துகள் சொல்லப்படுது, நிறைய வழிகாட்டுதல்கள், நிறைய உபதேசங்கள் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஈமானியத்தான நாங்கள் மூமினாக வேண்டுமா, மூமியில நிரப்பமடையணுமா, அதெல்லாம் தேடணும். இப்படி வாழ்ந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு மனிதர் போவாரு, அவருக்கு பேரா சாலிஹ். சாலிஹான மனுஷன் சொல்றேன், வால்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ் சாலிஹீன்களோட என்ன சேர்த்துரு. இந்த சாலிஹீன்டா யாரு? சாலிஹான மனிதர்கள் ஒரு கூட்டம் இருப்பாங்க. சாலிஹ் என்று சொன்னால் நல்லிணக்கம் உடையவர். அப்படி என்றால் அவருடைய பேசினால் அவருடைய நாவல அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பமானதாக வெளிப்பட்டு கொண்டிருக்கும். அல்லாஹ் இந்த நாவை தந்தது அவனுக்கு மாற்றம் செய்யறதுக்கு அல்ல என்ற உணர்வோடு இந்த நாவை பேணி பாதுகாத்து அதுக்கு நன்றி செலுத்துவார். பார்வை அதே போல, கேள்வி, அல்லாஹ் தந்த கேள்வி எத்தனை பேருக்கு இல்லாம இருக்குது, இது இல்லாம இருந்தா வாழ்க்கையில எப்படி நிலைமை, இது அல்லாஹ்க்கு பொருத்தம் இல்லாததுல யூஸ் பண்ண மாட்டார். இப்படி ஒவ்வொரு உறுப்பாக பாதுகாத்து புண்ணியமான ஒரு மனிதராக பூமியில நடமாடக்கூடியவங்க சாலிஹீன்க. இவங்களை நேசிப்பது சுன்னத்து மட்டுமல்ல, இவங்களை பத்தி பேசுவது எங்கட பாவத்துக்கு பரிகாரம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திக்ரு சாலிஹீன கஃபாரா, சாலிஹீன்களை ஞாபகப்படுத்துவது உங்களோட பாவங்களுக்கு பரிகாரம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் சாலிஹீன்களை ஞாபகப்படுத்துறோம். நல்ல மனிதர்களாக வாழ்ந்தவங்க, ஞாபகப்படுத்தப்படுவதற்கு தகுதியானவங்க. ஏன் அல்லாஹ் அவங்களை ஞாபகப்படுத்துறான். அல்லாஹ் சொல்றான், ஃபத்குரூனி, என்ன ஞாபகப்படுத்துங்க, நான் உங்களை ஞாபகப்படுத்துவேன். அவங்க ஒவ்வொரு நடவடிக்கையிலும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொண்டிருப்பாங்க. பேச முன்னால அல்லாஹ்வுடைய ஞாபகம் அவங்களை தடுக்கும், பார்க்க முன்னால தடுக்கும், நடவடிக்கைகளை ஈடுபட முன்னால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் அவங்களை பக்குவப்படுத்தும். இவங்களை அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன ஞாபகப்படுத்துங்க, நான் உங்களை ஞாபகப்படுத்துவேன். புகார்ல வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ஒருத்தரை விரும்பிட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு சொல்லுவானா, இன்னால நான் விரும்புறேன், நீங்க விரும்புங்க. அவங்க வானலோகத்துல அழைப்பு விடுப்பாங்க, இன்னால அல்லாஹ் விரும்புறான், நானும் விரும்புறேன், நீங்களும் விரும்புங்க. முழு வானலோகம் அவரை விரும்பும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சும்ம யூதஉ லஹுல் கபூலு ஃபித் துன்யா, பின்பு துன்யால அவருக்கு கபூலியத்தை கொடுக்கப்படும். எல்லா துன்யால எல்லாரும் அவரை விரும்புவாங்க. இன்னைக்கு நாங்கள் இவ்வளோ அவுலியாக்களை விரும்புகிறோம், அவங்களோட பேரு கேட்டால் ரதியல்லான்னு சொல்கிறோம். ஏன் காரணம்? சொந்தங்களா?
கொடுக்கல் வாங்கல் தொடர்புகளா? இல்ல. அல்லாஹ் அவரை விரும்பினதுக்கு ஆதாரம் இன்றைக்கு பெருங்கொண்ட சமூகம் அவங்களை உலகத்தில் விரும்பி கொண்டிருக்கிறாங்க. சிலர் கேட்கிறா, எனக்கு அவங்கள விரும்ப தேவையில்லை. அவங்க யாரெல்லாம் கேட்கிறா, நசீப் இல்லை. அல்லாஹ் விரும்புறது, மலக்குமார்கள் விரும்புறவர்களை விரும்பத்துக்கு அல்லாஹ் ஒன்ன தேர்ந்தெடுக்கல. எவ்வளவு பெரிய துர்ப்பாக்கியம் அது. அதுக்கு அடுத்தது முஹ்சின் என்ற கூட்டம். முஹ்சின், முஹ்சின் என்றால் முஹ்லிஸ், அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டவன். அப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுது, இஹ்சான் என்றா என்ன யா ரசூலல்லாஹ்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. சொன்னாங்க, நீ அல்லாஹ்வை வணங்கணும். எப்படி தெரியுமா? அல்லாஹ்வை பார்த்து கொண்டு இருப்பது போன்று. அல்லாஹ்வோட சன்னிதானத்தில் நீ இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கணும் இல்லையா? அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கான உணர்வோடு வாழணும். இஸ்லாத்தில் ஒரு போதனை சொல்லப்பட்டால் அதுக்கென்று ஒரு கூட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். சஹாபாக்கள் எடுத்து நடப்பாங்க, உடனே நல்லடியார்கள் எடுத்து நடப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இவங்களை பார்த்து எப்படி தெரியுமா சொல்றான்? நிறைய பேர் அமல் செய்தாங்க தான். முஹ்லிஸ் என்ற இடத்துக்கு நீங்க வரணும் என்றால் எப்படி தெரியுமா உங்களோட அமலிக்கும்? வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன். அல்லாஹ்வை இபாதத்து செய்யணும்னு நீங்க எப்படி தெரியுமா ஏவப்பட்டிருக்கிறீங்க? நீங்க முஹ்லிஸீனாக இருக்கணும். இஹ்லாஸ் இல்லாட்டி அமல்ல வேல் இல்லை. இஹ்லாஸ்னா என்ன? இந்த முஹ்லிஸ் அல்லது முஹ்சின் என்றா யாரு? ஷாஃபி இமாம்கிட்ட கேட்கப்படுது, இஹ்லாஸ்னா என்ன சொன்னாங்க? நிஸ்யானு ருயத்தில் ஹல்கி பிதவாமின் நத்ரி இலல் ஹாலிகி. உன்னை படைச்ச அல்லாஹ்வோட நினைப்புல மூழ்கி அல்லாஹ் அல்லாதவர்களை மறந்துடணும். அல்லாஹ் அல்லாதவைகளை மறந்துடணும். படைப்பிட சிந்தனை ஈக்கப்படாது. இபாதத்து செய்யும் போது ஒரு ஆஜார் என்ன பார்க்கணும், இவர் என்ன பார்க்கணும், நல்ல அமலாளி என்று சொல்லணும், நல்ல அறிவாளி என்று சொல்லணும், என்ன நியத்தல்ல மாதிரி இது ஒன்றும் மீச்சப்படாது. இப்படி இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் முஹ்லிஸ். உங்களோட அமல்ல வேற எதுவும் கலக்கப்படாது. இது சூஃபியாக்கள்கிட்ட ஷிர்க்குன்பாங்க. அல்லாஹ் அல்லாஹ் அல்லாதவைகள் உங்களோட இபாதத்தில் கலந்துட்டால் ஷிர்க்கு. ஃபுகாக்கள் சொல்லுவாங்க சிறு சிறுக்கு, தவிர்த்து கொள்ள கஷ்டம், மனுஷன் தடமாடுறான் அதுக்குள்ள, இது சிறு சிறுக்கு. ஆனால் சூஃபியாக்கள்கிட்ட அதுவும் சிறுக்குத்தான், பரிபூர்ண சிறுக்கு. இபாதத்தில் யாரையும் கூட்டாளியாக்கப்படாது. உதாரணத்துக்கு ஒரு அரசன் உங்களை கூப்பிட்டார் ஒரு விருந்துக்கு, உங்களை நல்லா கார் அடித்து ஒஃபீஷியலாக கூப்பிட்டார், என்னை வந்து சந்திங்க. அரசர் ஒரு சிம்மாசனத்தை உட்கார்ந்து கொண்டிருக்க, அரசனுக்கு காத்தடிக்கிறதுக்கு 2 வேலையாளி என்றும் அல்லது அவனை கால் நசுக்கிறதுக்கு இன்னும் 2 பேர் இருக்கிறன்னு வச்சுக்கோங்க. சிம்மாசனத்தில் இருக்கும் போது நீங்கள் நேர அரசனுடைய அழைப்பை ஏற்று வர்றீங்க. வந்த வரத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்? உங்களை அழைச்ச அரசனுக்கு நீங்கள் சலான் சொல்லணும், அவருக்கு தான் கை கொடுக்கணும். நீங்கள் வார வழியில் அவனோட வேலைக்காரி பொம்பளையை பார்த்துட்டு வாரீங்க, வேலை கால் நசிக்கிறவனுக்கு கையை கொடுக்குறீங்க, கை நசிக்கிறவனுக்கு சலான் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் திரும்பி போகிறீங்க. என்ன அர்த்தம்? நீங்கள் அந்த அரசரை எவ்வளோ பெரிய அவமரியாதை செஞ்சீங்க. சில வேளை தண்டனை கிடைக்கும், அல்லது துரத்தப்படுவீங்க அந்த இடத்துல இருந்து, அல்லது நீங்கள் பைத்தியக்காரன்னு திருப்பி செய்யப்படும். இதுபோலதான் உங்களோட ரப்பு ஒரு இபாதத்தை ஆர்வமூட்டி அந்த இபாதத்தின் பால் உங்களை அழைத்திருக்கும் போது நீங்க அந்த இபாதத்தில் ரப்பை மட்டுமே நினைக்காமல் வேற எண்ணங்கள் உங்களுக்கு கலக்கும் என்று சொன்னால் யாரை முன்னோக்கணுமோ வஜ்ஜஹத்து வஜ்ஹியல் இல்லதி, என்ன படைச்ச ரப்ப நான் முன்னோக்கிறேன்னு நாவால சொல்லிட்டு உள்ளமெல்லாம் வேற எங்கேயாலும் இருந்தால் எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும். இதிலிருந்து பாதுகாத்து துப்புரவான அமல் செய்யக்கூடியவங்களுக்கு பேரு முஹ்சினீன்கள் அல்லது முஹ்லிசீன்கள். இப்படி ஒரு கூட்டம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் இருக்கிறாங்க. எவ்வளவு பரிசுத்தமானவங்க. அவங்களோட சிந்தனைகள் அல்லாஹ்வை விட்டு நீங்காது. அவங்களோட அமல்கள்ல அல்லாஹ் அல்லாத எந்த சிந்தனையும் இருக்காது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்ன ஃபிஸ் ஸலாத்தி லஷுகுலா, தொழுகையில பராக்காக்குற விஷயம் இருக்குது என்பாங்க. சிலருக்கு கேட்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே மறக்குமா? தொழுகையில போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத்துல சலாம் கொடுத்திருக்கிறாங்க. சஹ்வு, இந்த மறதி ரசூலுல்லாஹ்க்கு ஏற்படுமா? அவன் சாதாரண மனிதரா? சூஃபியாக சொல்லுவாங்க, தொழுகை என்ற இபாதத்தை விட யாருக்கு தொழுகிறோம் என்ற விஷயம் அவரை பராக்காக்கிட்டு, எண்ணிக்கைகள், உடம்புடைய அசைவுகள், இவைகள் அனைத்தை விட்டும் அவர் பராக்காகி ரப்புல மூழ்கிட்டார், ரப்புடைய சிந்தனையில மூழ்கிட்டாரு. தன்னுடைய நிலையை கூட மறந்துட்டாங்க. இதுதான் அவங்களுக்கு ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்டால் இன்னும் 2 சுஜூது செஞ்சுக்கோங்கன்னு நாங்கள் சொல்லலாம்.
அப்ப இஹ்லாஸ் என்பது அது ஒரு அந்தஸ்து. மூமின்கள் அப்படியான ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்க சாதாரணமான ஒரு முஸ்லிம் நானும் அவர் ஒன்றென்றார், இவருக்கு செல்லலுமா அவங்களோட இபாதத்து அவங்களோட இபாதத்தும். அதனாலதான் நாங்க இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான பாதையை எனக்கு காட்டென்றால் ஏன நிலைக்கு நான் நேரான பாதையை கேட்கிறேன். இஹ்லாஸுடைய அந்தஸ்துல ஈக்கிறவர் கேட்பாரு, யா அல்லாஹ் உன்னை அன்றிய சிந்தனை என்னிலே கலந்து விடாமல் பாதுகாப்பாயாக. இப்படி ஒவ்வொரு அந்தஸ்துல ஈக்கிறவருக்கு அந்தந்த அந்தஸ்துல இருந்து கொண்டு அவர் இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் சொல்லுவாங்க. நாங்க சொல்ற இதே இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் ஓதினாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸிராத்துல் முஸ்தகீம் நேரான பாதை இருக்கும். சிலர்கள் சில அந்தஸ்தை விட்டு தடுக்கப்பட்டு திரையில இருப்பாங்க. இந்த அந்தஸ்தை கடக்கணும், யா அல்லாஹ் இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், அதுக்கு மேலால் எனக்கு வழிகாட்டு என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது அல் முத்தகி என்ற தக்வா. அல்லாஹ் சொல்றா, இன்னலில் முத்தகீன மஃபாஸா, முத்தகீங்களுக்கு தான் வெற்றியுடைய தலம் இருக்கிறது, இறையச்சம் கொண்டவர்கள் நாங்கள் சொல்றோம். இந்த தக்வா என்று சொல்லக்கூடிய கருத்து என்ன? இந்த தக்வா என்பது வகா யகி என்ற அடிப்படை சொல்லிலிருந்து வந்தது. இத்தகா எத்தகி என்று சொல்லுவார்கள். ஒன்றில் பாதுகாப்பை பெற்றுக்கொள்வது. இவர் தக்குவாதாரி என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் சொல்றோம் இறை அச்சமுடையவர் என்று. ஆனால் நேரடியான கருத்து தவிர்ந்து கொண்டவர், பாதுகாப்பு பெற்றுக்கொண்டவர். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் முத்தகி என்றால், தக்குவாதாரி என்றால் அல்லாஹ் ஏவினத்தை எடுத்து நடக்கிறவர், ஏவினது அல்லாத ஒன்றை நடைமுறைப்படுத்துவதை விட்டு தன்னை பாதுகாத்து கொண்டவர். அல்லாஹ் விலக்கினவைகளை தவிர்ந்து கொள்வது, அல்லாஹ் விலக்கின ஒன்று தன்னில் நடந்து விடாமல் தன்னை பாதுகாத்துக் கொண்டிருப்பவர் முத்தகி. இது சாதாரண கட்டம். இன்னொரு கட்டம் இருக்குது. குர்ஆன் சொல்லுது, இந்த வேதம் யாருக்கு தெரியுமா நேர்வழி காட்டும்? இந்த குர்ஆன் ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும் என்றால் முத்தகீன் தானே தக்குவா பட்டவர், அவருக்கு முதல்ல நேர்வழி காட்டணுமா? குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்தெழுத்தாக நேர்வழி காட்டும் தக்வாவுடைய அந்தஸ்துக்கு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கு பிறகுதான் குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களும் டேஸ்டை நாங்கள் உணர்வோம், அதனுடைய போதனைகளுடைய இன்பத்தை சுவைப்போம். சஹாபாக்கள், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க ரமதானுடைய காலத்தில் ஒரு இரவுல முழு குர்ஆனையும் ஓதி முடிப்பாங்களாம், ஒரு பகல்ல முழு குர்ஆனையும் ஓதி முடிப்பாங்களாம். முழு ரமதான்ல 60 குர்ஆன் ஓதி முடிப்பாங்களாம் ஷாஃபி இமாம். அது எப்படி? அழுத்து போகாதா? டயர்ட் ஆகாதா? தக்குவாவுடைய அந்தஸ்தை தாண்டிட்டால் குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்தும் நேர்வழி காட்டிக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு எழுத்தும் அவரோட அல்லாஹ்வுடன் அவர் சம்பாஷித்துக் கொண்டிருப்பது அவருக்கு விளங்கும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்பட்டது, குர்ஆன் என்ன யா ரசூலல்லாஹ்? ஹுவ கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு. நீங்க ஓத அவரோட பேசிக் கொண்டிருக்கிறீங்க. இது தக்குவாவுடைய அந்தஸ்துக்கு வந்தால் இதை பரிபூர்ணமாக குர்ஆனை அனுபவிக்கலாம் என்று சொன்னாலும் மிக இல்லை. அதில் இன்னொரு கட்டம் தக்குவா. அல்லாஹ்வுட ஏவினத்தை எடுத்து நடக்கிறது, தவிர்ந்து நடப்பது என்பது சாதாரணமான தக்குவா. உச்சகட்ட தக்குவா உடையவங்க எத்தகி மாசிவல்லாஹ், அல்லாஹ் அன்றி வேறு எதுவும் அவர்களே தாக்கம் செலுத்தாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர். அவருடைய இபாதத்தில் அல்லாஹ் அன்றிய சிந்தனை இருக்காது. அவருடைய நடவடிக்கையில ஏன் அவர் தூங்கினாலும் அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை மட்டும்தான் அவர்கள் இருக்கும். இவங்களுக்கு பேரு முத்தகீன்கள். அதுக்கு அடுத்தது அல் ஆரிஃபு, அல்லாஹ்வை அறிந்த, அல்லாஹ்வுடைய பண்புகளை விளங்கினவர்கள். யா ரப்பல் ஆலமீன். 8 தான் சொல்லிக்கிறேன், 29 சொல்லது நினைச்சேன், டைம் முடிஞ்சு. ஹைர். அதுக்கு அடுத்தது வலி, அல்லாஹ்வுடைய வலிமார்கள் என்று சொல்லக்கூடியவங்க. இவங்க இந்த அந்தஸ்தெல்லாம் மேல் சொன்ன அந்தஸ்தெல்லாம் தாண்டி வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை மட்டும்தான் அவங்கள இருக்கும். படைப்பில் எதுவுமே செய்யாது என்ற உறுதியை உள்ளத்தில் கொண்டவர்கள். வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன், உங்களையும் நீங்கள் செய்த செயற்களையும் அல்லாஹ் தான் படைத்தான், அவனுடைய சக்தி இல்லாத உங்கள எதுவுமே வெளிப்படாது. இப்படி ஒரு மனுஷன் சிந்தனை வந்துட்டால், அதில் அவர் மூழ்கிட்டால், அவருடைய உள்ளம் அதற்காக வேண்டி துறப்பட்டுட்டால் அவருக்கு அல்லாஹ் விலாயத்தை கொடுக்கிறான். அவருக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை. குர்ஆன் சொல்ற அவருக்கு வரை விலக்கணம் என்ன தெரியுமா? பயமும் இல்லை கவலையும் இல்லை.
பயம் என்ன? ஏதாவது ஏற்பட்டுருமோ, அவன் அதை செஞ்சிருவானோ, இவன் இது ஒன்றும் இல்லை, இவன் ஒன்றுமே அவனோட சிந்தனையில இல்லை. அல்லாஹ் நாடியது மட்டும்தான். அவன் நாடினால் அவன் நாட்டம் எனக்கு விருப்பம் என்றிப்பாங்க. அவன் நாடாட்டி எந்த கவலையும் இல்லை, எதுவுமே வராது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நம்ரூத் நெருப்புல வீசினான். அப்படியே ஆகாயத்தில் பறந்து கொண்டு வர்றாங்க விலத்துக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குறாங்க, இப்ராஹிமே அலக்க ஹாஜா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? சொன்னாங்க, அம்மா இலைக்க ஃபலா, உன்னாட்ட எனக்கு எந்த தேவையும் இல்லை. அம்மா இலல்லாஹி ஃபபலா, என் ரப்பிட்ட என்ன எனக்கு இருக்குது. அப்படி என்ன நெருப்புல போல போறீங்க, அவன்கிட்ட கேளுங்க. இல்முஹு பிஹாலி யுக்னீனி அன் சுவாலி, ஏன் நிலை என்ன படைச்ச ரப்புக்கு தெரியும், நான் அவனுக்கு ஞாபகப்படுத்த தேவையில்லை. அவன் விருப்பம் நான் நெருப்பில் விழுவது என்றால் அவன் விருப்பத்தை என்னுடைய தலைக்கு மேலால் நான் ஏற்று நெருப்பில் கருகுவேன். அவன் விரும்பவில்லை என்றால் இந்த நெருப்பு எதுவுமே செய்யாது என்றாங்க. அல்லாஹ் சொன்னான், குல்னா யா நாரு கூனி பர்தன் வஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிமுக்கு குளுமையாக மாறியது. இது ஒரு அந்தஸ்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏண்ட உம்மத்தில் 40 பேர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க. என் உம்மத்தில் 40 பேர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க. வலி, இதுக்கு அடுத்ததுதான் இமாம். இமாம் என்று சொல்றோமே, சையீதுனா இமாமுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி என்ற இமாம் என்றால் அறிஞர்கள் சொல்லுவாங்க, நிறைய இமாம்களை பற்றி, ஷாஃபி இமாம் பற்றி சொல்லும் போது குத்துபானியத்தை அடைஞ்சிட்டு தான் மூத்தானாங்க. புகாரி இமாமை பற்றி சொல்லும் போது குத்துபானியத்தை அடைஞ்சிட்டு தான் மூத்தானா என்று சொல்லுவாங்க. இமாம் என்பது விலாயத்தை விட உயர்ந்த அந்தஸ்து. ஏன் தெரியுமா? ஷேகுல் அக்பர் இடத்துல இப்னு அரபி ரஹிமஹுல்லா அவங்கள்ட்ட கேட்கப்படுது, வலியா சிறந்தவங்க நபியான்னு கேட்கப்படுது. வலியா சிறந்த, விலாயத்தா சிறந்தது, சாரி விலாயத்தா சிறந்தது அல்லது ரிசாலத்தா என்று கேட்கிறாங்க. ரசூலுடைய பண்பு ரிசாலத்து, அது சிறந்ததா விலாயத்து சிறந்ததா என்று அவங்க சொல்லுவாங்க, விலாயத்து தான் சிறந்தது. இதை பார்த்துட்டு ஒரு கூட்டமே குழம்பிட்டாங்க அவனோட காலத்தில். அதை எப்படி சொல்லுவாங்க விலாயத்து சிறந்தது ரிசாலத்தை விட? சொன்னாங்க, ரிசாலத் என்பது அல்லாஹ்வை அடைஞ்ச ஒரு மனித புனிதரை, அல்லாஹுடைய சன்னிதானத்தில் அவனுடைய பண்புகளை எல்லாம் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷரை, ஒரு நபியை, ஒரு ரசூலை அல்லாஹ் பூமிக்கு அனுப்புகிறான். நீங்கள் மக்களோடு மக்களாக வாழுங்க, அவங்களுக்கு போதனை செய்யுங்க, அவங்களுக்கு நேர்வழி காட்டுங்க. ஏற்கனவே மனுஷராக இருந்தவர் தான் ஹிரா குகையில போய் மக்களை விட்டு தவிர்ந்து நடந்தாங்க, மக்களை விட்டு ஒதுங்கினாங்க, தனிமையை விரும்பினாங்க, மனுஷ சஞ்சலங்களை விட்டு ஓரமாகி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைஞ்சவங்க. திருப்பி அல்லாஹ் அனுப்புறா, மனுஷனுக்குள்ள போங்க ரசூலாக. யா அய்யுஹன் நபியு பல்லிக் மா உன்சில இலைக், உங்கள்ட்ட வார செய்தியை கொண்டு மக்களுக்கு சாத்துங்க. இப்போ அவங்க என்ன செய்தாங்க? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனையில மூழ்கினவர் மனுஷருக்குள்ள மருக வாராரு, வந்து மக்களுக்கு நேர்வழி காட்டுறாரு. உயர்ந்த அந்தஸ்திலிருந்து மனுஷர்களை நோக்கி கீழே வாரதை விட மனுஷராக வாழ்ந்து கொண்டிருந்து மனித தொடர்பு, படைப்பு அந்த தொடர்பை விட்டுட்டு அல்லாஹ்வுக்கிட்ட நெருங்குற அந்த விலாயத்துடைய அம்சம் சிறந்தது தானே என்று சொல்லுவாங்க. எல்லா ரசூலும் விலாயத்தை அடைஞ்சவங்க தான், அதனால ரசூல்மார்கள் வலிமார்களை விட சிறந்தவங்க இருப்பாங்க. இமாம் என்பவர்கள் இந்த விஷயம்தான், விலாயத்தை விட சிறந்தவங்க. என்றால் விலாயத்து என்பது ஒரு மனிதன் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைய படைப்புகளுடைய தொடர்பை விட்டு நீங்கி செல்வது. இமாம் என்பவர்கள் அப்படி அல்ல. அப்படி போன பிறகு அல்லாஹ் அவங்களுக்கு உத்தரவு கொடுப்பான், என் மக்களுக்கு போய் நேர்வழி காட்டுங்க என்று. அவங்க மருக மனுஷருக்குள்ள கிடப்பாங்க. சரி, அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஹிகாயத்தில் வருது, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா உதிப்பை கொடுத்தான், நீங்க மக்கள்கிட்ட போய் அவங்களுக்கு உபதேசம் செய்யுங்க. கேட்டாங்க, யா ரப்பி, ஏன் ரப்பே, என்ன மனுஷன் திருப்பி அனுப்புறியா? அவங்களோட சகவாசம் எனக்கு சரி வராது, அவங்களோட சாப்பாடை தின்னு கொண்டு இருக்கவா என்று கேட்குறாங்க. அல்லாஹ் சொன்னா, இல்லை நீங்க போங்க. அல்லாஹ் அவங்களோட மனசுல உள்ளத்துல போட்டா, நீங்க போங்க, மக்களுக்கு நேர்வழி காட்டுங்க. அல்லாஹுடைய சன்னிதானத்துக்கு நெருங்கினதுக்கு பின்னால அல்லாஹுடைய உத்தரவு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டால் அவங்க மக்களுக்குள்ள வந்து நேர்வழி காட்டுவாங்க. அப்படி வரக்கூடியவங்க தான் விலாயத்தை விட சிறந்த அந்தஸ்து இமாமத்து, இமாமாக மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவங்க வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லுவாங்க, அவங்க சும்மா வரல,
வதாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி, அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வந்திருக்கிறேன் என்று குர்ஆன் சொல்கிறது. உத்தரவு கொடுக்கப்பட்டு அனுப்பப்படுவாங்க. அதனால இமாம்களுக்கு அந்தஸ்து கூட. அதனால எல்லா இமாமும் விலாயத்தை அடைந்தவர்கள் என்று அறிஞர்கள் சொல்லுவாங்க. விலாயத்தை அடைஞ்சிட்டு கீழே வந்து மக்களுக்கு நேர்வழி காட்டுவாங்க. அதனாலதான் ஜுனைதுல் பகதாதி ரஹிமஹுல்லா அவங்க சொல்லுவாங்க, விலாயத்தா சிறந்தது ரிசாலத் என்றால் ரிசாலத்து தான் சிறந்தது. ஏனென்று சொன்னால் விலாயத்து என்பது அல்லாஹ்வை உயர ஒரு மனிதன் தன்னுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டு போய் உயரிய சன்னிதானத்தில் இருப்பது. ரிசாலத்து அந்த சன்னிதானத்தில் எந்த குறையுமே ஏற்படாமல் மக்களோடு கலந்து வாழ்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் திருமணம் முடிக்கிறேன், நான் இரவுல உறங்குறேன், நான் நோன்பு பிடிக்கிறேன், நோன்பை விடுறேன், என்ன பின்பற்றுங்க என்னாங்க. அப்படியான ஒரு நிலைக்கு வருவது பெரிய அந்தஸ்து. இன்னைக்கு சில மக்கள் சொல்லுவாங்க, யாரு அந்த ஷேக் இப்படி சொன்னாரு, யாரு அந்த ஹல்லாஜ் மன்சூர் அவங்க சொன்னாங்க மாஃபில் ஜுப்பத்தி இல்லல்லா ஏண்ட எல்லாம் அல்லாஹ் என்று சொன்னு சொல்லி தப்பாக எல்லாம் பரப்புறது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். சூஃபியாக்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஜுனைதுல் பகதாதி ரஹிமஹுல்லா ஹல்லாஜ் மன்சூர் நான் அல்லாஹ் என்ற ஒருத்தர் சொன்னார்னு சொல்லி ஹல்லாஜ் மன்சூருடைய வாழ்க்கையில சொல்லப்படுது. ஹல்லாஜ் மன்சூர் ரஹிமஹுல்லா அவங்க நான் அல்லாஹ் என்று சொன்னாராம். அதுக்கு அறிஞர்கள் சொல்றாங்க, அவங்க நான் அல்லாஹ்னு சொல்லல, அவங்க தன்னையும் மறந்து அல்லாஹ் தன்னை பற்றி செய்தானே திக்ரு அனல்லாஹ், நான் அல்லாஹ், என்னை பயப்படுங்கள் அல்லாஹ் சொல்றானே, தன்னை பற்றி அவன் திக்ரு செய்கிறானே, அந்த திக்ரு அவர் மொழிஞ்சு கொண்டிருந்தாரு. ஏன்னா அவர் தன்னை மறந்துட்டாரு. இப்படித்தான் அதை விளங்கணும் பண்றாங்க. சொல்லிட்டு சொல்லுவாங்க, அப்படி இருந்தாலும் ஹல்லாஜ் மன்சூர் நாயகம் காமிலான ஷேഖ് அல்ல என்பாங்க. அவங்க மஜ்தூபு, தன்னிலை மறந்தவர். தன்னிலை மறந்தவருக்கு மக்களுக்கு நேர்வழி காட்டுறதுக்கு இயலாது. அவர் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைஞ்சு கொண்டு போயிட்டு தான் இருக்கணும், அவரை பின்பற்ற முடியாது. யார் தன்னிலையை பக்குவப்படுத்தி அல்லாஹ்வுடைய சிந்தனையில மூழ்குவதோடு உலகத்தில் அழகக்கூடிய சட்டத்தை சரியாக நிரூபித்து வாழ்கிறாரோ அவர்தான் கமாலியத்து. ஃபானியை விட பாக்கி தான் உறுதியாக இருப்பவர் தான் உயர்ந்த அந்தஸ்து சொல்லுவாங்க. கணியத்துக்குரிய இதெல்லாம் சொல்ற ஏனென்றால் நாங்கள் தெரியணும், ஈமான் கொண்ட நாங்கள் நிறைய இஸ்லாமிய அந்தஸ்துகள் இருக்குது, இறை நெருக்கம் இருக்குது. இதை அடைஞ்சு கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? ஷேகுமார் யாரும் அவங்கள மக்க புகழணும்னு விரும்ப மாட்டாங்க, அவங்களோட கராமத்தை மக்கள் பகிரங்கப்படுத்தணும்னு விரும்ப மாட்டாங்க. அவங்க மக்களுக்குள்ள வந்து வெளிப்படுத்தினது என்னென்றால், நாங்கள் அடைந்தது போன்று நீங்க அடையணும், நீங்க அல்லாஹ்வை நெருங்கணும். அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாம உங்களுடைய உறுப்புகளை மட்டுமல்ல உங்களுடைய உள்ளங்களை கூட பாதுகாக்கணும். உங்களோட புத்தியில உங்களோட எண்ணங்கள் உங்களோட சிந்தனைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக அமையணும் என்பதை காற்றத்தான் ஓலியாக்க மக்களுக்குள்ள வந்தாங்க. அவங்களோட அந்தஸ்தை வெளிப்படுத்த இல்லை. நாங்கள் பைட் படிச்சுக்கணும் மட்டும் ஐனே நின்று கொண்டால், அவங்க சொன்னதை மட்டும் நாங்கள் அப்படியே கேட்டுட்டு நல்லா கேட்கறதுக்கு சந்தோஷமான வார்த்தைகள் நாவுக்கு லேசான ஐனே நின்று கொண்டால், கசாலிமான் சொல்றது போல ஹஜ்ஜி போதுக்கு ஒருத்தர் ஒட்டகத்தை வாங்கி வச்சுட்டு வருஷக்கணக்காக ஒட்டகத்துக்கு தின்ன போடுறது மட்டும்தான் நடக்குது, ஹஜ்ஜிக்கு போறோம் இல்லையா? ஒட்டகம் வாங்கினா பிரயாணிக்கிறதா நோக்கம். அவுலியாக்களை கரம் பிடிச்சால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும் என்பதுதான் நோக்கம். நான் தரீக்கத்துக்காரன் என்று சொல்லி போட்டுட்டு பொடுபோக்காக வாழ்ந்தால் இது எங்கட அவுலியாக்கள் இதை சொல்ல வரல, எங்கட ஷேகுமார் அதை சொல்ல வரல. அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, சூஃபியாக்களுடைய காலங்கள் பொற்காலங்களாக மக்கள் அவர்களை கௌரவப்படுத்தி அவர்களை நம்பி கரம் பிடித்த காலங்களாக இருந்தது. எவ்வாறு என்றால் அவங்க அந்த சூஃபித்துவத்துடைய வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அந்த வாழ்க்கையில எங்கள முயற்சி இருந்தால் அதை நாங்கள் கைப்பிடிப்போம் என்று சொன்னால் அப்பதான் எங்களோட வெற்றி. கண்ணியத்துக்குரியவர்களே, நிறைய அந்தஸ்து அவுலியாக்க சொல்லுவாங்க. சூஃபியாக்கள் எவாக்கைத்துல ஷாரானி ரஹிமஹுல்லா அதுக்கு பின்னால அபதால்கள் என்றும் அபரார்கள் என்றும் அஞ்சாபுகள் அஹியார்கள் அவுத்தாதுகள் என்று குத்துபு கௌஸ் குத்துபுல் அக்தாப் குத்துபுல் அக்பர் கௌசுல் ஆதம் கௌசுல் அஷ்கர் தாபிஈன்கள் சஹாபாக்கள் அஷரத்துல் முபஷராக்கள் குலஃபாவுல் அர்பஆ சித்திக்குல் அக்பர் என்றெல்லாம் மனிதர்களுக்குள்ள அந்தஸ்துகளை சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததாக நபியை தொடர்ந்து ரசூல்மார்கள், அவர்களை தொடர்ந்து உலுல் அஸம்களான ரசூல்மார்கள், அவர்களை தொடர்ந்து காமிலான ரசூல்மார்கள், அவர்களை தொடர்ந்து ரஹ்மத்துல் ஆலமீன் சையதுனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ல அந்தஸ்து, முஜ்தபா என்ற ஒரு அந்தஸ்து அவங்களுக்கு, முஸ்தபா என்ற ஒரு அந்தஸ்து அவர்களுக்கு. இப்படி நிறைய அந்தஸ்துகளை அல்லாஹ் தஆலா இந்த மனித சமூகத்தில் வச்சிருக்கிறான். எங்கட கால நேரங்களுக்கெல்லாம் எங்களுக்கு வசப்படுத்தி தரக்கூடிய நல்லடியார்கள்ல நாங்கள் சேர்ந்து நாங்கள் அல்லாஹ்வுடைய
நெருக்கத்தை அடைவோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக, குற்றம் குறைகளையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான நல்ல மக்களை எங்களுக்கு லேசிப்படுத்தி தந்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சிந்தனைகளை பாதுகாப்பாயாக, உள்ளங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய தாஆத்துடைய உன்னுடைய வழிபாட்டுடைய இன்பத்தை எங்களுக்கு சுவைக்க செய்வாயாக. யா அல்லாஹ் உன்னை எந்நிலையிலும் நினைத்து வாழக்கூடிய பாக்கியம் செய்வாயாக. வஸல்லில்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا ونبينا مولانا محمد. اللهم يا من ارتفعت اليه اكف البريه واستجرت من خزائن رحمته العطيه، ويا من انت لمحض كرمه بايجادنا ولم نحتج اليه، ويا من لا يمتلئ يمنحنا ما استحنا منه مع اشتداد الحاجة عليه، نسألك أن تصلي وسلم جميع الشؤون في الظهور والبطون على من جعلته سببا لانشقاق الأسرار وانفلاق الأنوار وذرة مكنونة وجوهرة مصونة وياقوتة منطوية عليها أصداف المكنونات وغيهوبة منتخبة منها المعلومات، صلاة تليق بك منك إليه وتتوارد بتوارد الخلق الجديد والفيض المديد عليه، وسلاما يجاري هذه الصلاة بيضه وفضله كما هو أهله. ونسألك الله أن تحلينا بأفخر قلاعد العرفان مرصعا بأبهر يواقيت الإحسان، وتنور قلوبنا بمصابيح الهدى وتستجلها من لن يستحكم فيها الصدى، وتفيض علينا من بحر عطاياك السلامة، وتمسك عنا أوكاف شآبيب البلايا والندامة. ونسألك الله بشرف الدرة المحمدية والطلعة الأحمدية أن ترشش على وجوهنا غالي عطر الأفراح، وتضر علينا في طست رضوان أطيب أزهار الفلاح، وبآله الشموس البهية وأصحابه الكواكب الدرية، أن تقيمنا في رياض ذكرك معتكفين وأزهار المعالي مختطفين. اللهم ولا تصد عيون قلوبنا عن التدفق بظلال الحلاوة بالعبادات، ولا تجعلها معمولة بخبائث الأهواء والغبايات. اللهم احفظ نفوسنا انصراها في فدابد الطغيان وانخراطها بطعامها في حبائل الشيطان، ولا تكافنا بإساءاتنا التي اكتسبناها كل أبان، وقد أمرتنا بالإحسان على من أساءنا وأنت أحق بذلك يا رحمن. اللهم أدخلنا في الجنة مع الفائزين، اللهم أدخلنا في الجنة مع الفائزين، اللهم أدخلنا في الجنة مع الفائزين، ومتعنا بلقاء وجهك الكريم يا رب العالمين. وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين، والحمد لله رب العالمين.